Hi friends, welcome to East Trend. In the video la வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸை தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். அரைக்க வேண்டியது பாத்திரலாம். மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி, மல்லி பொடி, மிளகாய் வத்தல் பொடி, இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு உரிச்சு வெச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இத நல்லா அரைச்சிட்டு வந்துறலாம். இப்போ ஒரு panல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை இதல சேர்த்தாச்சு. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஏனா வாழைக்காய் சட்டியில அப்படியே ஒட்டும். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எட்ஜஸ்ல மட்டும் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா இத எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேவும் நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போவும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மிக்ஸில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டுச்சுனா இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக் ஆகற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காவை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நல்லா அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சு மூடி லோ ஃப்ளேம்லயேவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்ப மொறுமொறுன்னு உள்ள சாஃப்ட்டா டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிரலாம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கற உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thank you.